எடுத்த எடுப்புலயே அரசிடம் பணம் இல்ல அப்படின்னு பேச ஆரம்பிக்காதீங்க. 10 லட்சம் கோடிக்கு மேல கடன் வாங்கி வச்சுட்டு போயிருக்கிற கஜானாவை சுத்தமா தொடச்சி வலிச்சு வச்சுட்டு போயிருக்கிறப்போ, தூக்க முடியாத சுமையை ஏத்தி வச்சுட்டு போயிருக்கிறப்போ அதிரடியாக பதில் கொடுத்த முன்னாள் முதல்வர். விஜய் அவர்கள் அரசு பத்தின சொன்ன கமெண்ட்டுக்கு உடனே முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பதிலடி கொடுத்திருக்காரு. முதல் வேலையா விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு. கூடவே பதவி ஏத்ததுக்கு அப்புறமா அவரு கையெழுத்து போட்ட அறிவிப்புகளை கூட நான் வரவேற்கிறேன். ஆனா எடுத்த எடுப்புலயே அரசு கிட்ட பணம் இல்ல அப்படின்னு பேச ஆரம்பிக்காதீங்க. அதெல்லாம் இருக்கு. மக்களுக்கு கொடுக்க மனசும் ஆட்சி திறமையும் தான் வேணும். 5 வருஷமா கோவிட் வெள்ளோன்னு பல பிரச்சனைகள் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் பாஜக அரசுடைய ஓரவஞ்சனை, இதை எல்லாத்தையும் சமாளிச்சுதான் நாங்க எண்ணற்ற மக்கள் நல திட்டங்களை நிறைவேற்றணும். ரூபாய் 10 லட்சம் கோடி கடனை வச்சுட்டு கஜானாவை தொடச்சிட்டு கடந்த அரசு போயிருக்கு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை ஃபர்ஸ்ட் உரையிலேயே நீங்க சொல்லி இருக்கீங்க. அனுமதிக்கப்பட்ட வரம்புக்கு உட்பட்டுதான் தமிழ்நாட்டு கடன் அளவு இருக்கு. தமிழ்நாடு அரசுடைய நிதி நிலைய பத்தி நாங்க கடந்த பிப்ரவரி மாச பட்ஜெட்லயே தெளிவா சொல்லிட்டோம். அது உங்களுக்கு தெரியாதா? அதுக்கப்புறம் தானே நீங்க பல வாக்குறுதிகளை மக்களுக்கு கொடுத்தீங்க. உங்களுக்கு வாக்களித்த மக்களை மறுபடியும் ஏமாத்தி திசை திருப்பாதீங்க. மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை எப்படி நிறைவேற்றலாம் அப்படின்ற நுணுக்கங்களை எங்களை மாதிரியே நீங்களும் நிச்சயமா கத்துப்பீங்க அப்படின்னு நம்புறேன். உங்களுக்கு ஓட் பண்ண மக்களோடு நானும் அதை தான் எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் விஜய் அவர்களுக்காக சோசியல் மீடியால இந்த விஷயத்தை ஷேர் பண்ணியிருக்காரு. இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் பல செய்திகளுக்கு பிஹைண்ட் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலுக்கு இப்பவே ஜாயின் பண்ணுங்க.